லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 18 வருஷமாய் போதும். ஒரு 18 வருடமா ஒரு ஸ்திரீக்கு ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? நிமிரவே முடியாது. நம்மளை மாதிரி இப்படி நிமிர்ந்து எதையும் அந்த அம்மாவில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த தாயார் இருந்திருப்பாங்க நம்ம யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் கூட என்ன எவ்வளவுன்னு போட்டிருக்கப்போ, ஆனால் கொஞ்சம் கூட வராது என்ன செய்யணும். அந்த அம்மாவில் குனிஞ்சிக்கிட்டே தான் சாப்பிடணும், குனிஞ்சிக்கிட்டே தான் நடக்கணும், குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. எப்பவும் அப்படி தான் இருக்க முடியும். நீ எந்த கொஞ்சம் கூட அந்த அம்மாவில் என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. எத்தனை வருடமா? 18 வருடம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற அபிஷேகம் என்னன்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்வார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு உள்ள அபிஷேகம் என்ன தெரியுமா? பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலையாக்கும் அபிஷேகம். பலவீனப்படுத்துகிற ஆவியும் நம்மளை பலவீனப்படுத்தும், நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனமும் நம்மளை என்ன செய்யும், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலவீனம்னு சொல்லாத வியாதி பலவீனம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் என்ன செய்யாது இன்னைக்கு கிடையாது. விதவிதமான பெயர் சொல்ல முடியாத, சொல்லவே தெரியாத வியாதிகள்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியிலேருந்து என்ன செஞ்சாராம், விடுதலையாக்குற அபிஷேகம் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த அபிஷேகம் இந்த அம்மாவுக்கு கிரியை செய்ததுனால அம்மாவுக்கு என்ன கிடைச்சிட்டு. அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் பலவீனப்படுத்தப்படும் ஆவியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அபிஷேகத்தோட போறீங்க. இன்னைக்கு யாராவது மேலை நாட்டு மிஷினரிகள் வந்து, அன்னைக்கெல்லாம் ஒரு மிஷினரி ஒரு இடத்துல தீ எரிஞ்சுன்னா இப்படி கர்ச்சிப்பை சுற்றுவாரோ அந்த தீ நின்றுமா. அது நடந்திருக்கு நம்முடைய மாவட்டத்தில், உண்மைதான் அது. ஆனால் இன்னைக்கு அந்த மிஷினரிகள் யாரும் இங்கே வரப்போறாங்களா? நீங்களும் நானும் தான் அந்த மிஷினரிகள். ஆமேன். நீங்களும் நானும் தான் அந்த அற்புதத்தை என்ன செய்யணும். நீங்களும் நானும் தான் பலவீனப்படுத்தப்படுகிற ஆவியை விரட்டக்கூடிய அபிஷேகத்தோட போய், யாராவது பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை நீங்கள் என்ன செய்யணும், மாற்றணும். அது ஆவியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தைரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார், அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த தாயாருக்கு அந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவிதான் 18 வருஷமா எவ்வளவு கொஞ்சம் கூட நிமிர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட அம்மாவை இயேசு கிறிஸ்துட்ட பார்த்த உடனே சொல்லிட்டாரு, பலவீனப்படுத்தப்பட்ட ஆவி. இயேசு என்ன சொன்னாரா, அடுத்த பாருங்க, அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து, அவ்வளவுதான். இயேசு அதுக்கு முந்தின வருஷத்தில் தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தின் நீ என்ன செஞ்சா, விடுதலையாக்கப்பட்டாய். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இருந்திருக்கு. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை ஆண்டவர் அவன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணார். அது ஆவியை என்ன செஞ்சுட்டு, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கன்னு நீங்கள் கேட்கணும். இந்த அபிஷேகத்தில் என்னை நிரப்பி அனுப்புங்க. எந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியோட வந்தாலும் சரி, நோய்